ஓகே, நம்ம பார்க்குற இந்த ப்ராஜெக்டோட பேர் என்னென்னா கியர்லெஸ் எல்போ டிரான்ஸ்மிஷன். அதாவது என்னென்னா கியர் யூஸ் பண்ணாமல் எல்போ மெக்கானிசத்தில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஃபோர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 90 டிகிரி ஆங்கிள் 3 ஆங்கிள் செட் பண்ணியிருக்கிறோம். 3 கம்பி 3 ராடு வந்து 90 டிகிரியில் செட் பண்ணி அதை வந்து 120 டிகிரியில் இந்த ரொட்டேட்டிங் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொட்டேஷனல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ரொட்டேட்டிங் பிளேட் கொடுத்துருக்கோம். அந்த ரொட்டேட்டிங் பிளேட்லேருந்து ஒரு ஃப்ரீ வீல் ஆக்சில் கனெக்ட் பண்ணி ஷாஃப்ட்டு கொடுத்துருக்கோம். அடுத்த டைரெக்ஷனில் அதே மாதிரி நம்ம வந்து இந்த எனர்ஜி கன்வர்ஷன் பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சைடு ஒரு ஜென்ரேட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜென்ரேட்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன். அது நார்மலாக டிசி மோட்டர் தான். ஸோ டிசி மோட்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா ஜென்ரேட்டராட்டம் ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆகும்போது இந்த எல்போ மெக்கானிசம் வந்து இந்த ரொட்டேஷனை இவ்வளோ அழகாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். கன்வெர்ட் பண்ணி அந்த சைடு அந்த மோட்டரோட டிரைவர் ஷாஃப்ட்டை வந்து ரன் பண்ணுது. ஸோ அங்கே வந்து ஷாஃப்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டைரக்ட் டிரைவாட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். கியர் இல்லாமல் அங்கேயும் கியர் எதுவும் யூஸ் பண்ணலை. கியர் எதுவும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரொட்டேஷனில் வந்து அதை எவ்வளோ அழகாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஸ்மூத்தாக தான் இருக்கும். ரொட்டேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னே போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அதில் ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கனால அது 30 RPMனால உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டார்க் கொஞ்சம் ஹையராக காட்டுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா?